ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி துதிங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நீ வல்லவர், ஆண்டவரே நீர் போதுமானவர், ஆண்டவரே அதிசயங்களை செய்பவர், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக மரித்தவர், ஆண்டவரே எங்களுக்காக உயிர்த்தவர், ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹரிபன மாதரா நனா சலாதர பலப ரகதர மன மோதர மசலதர பலப ரகதர பலப தர பலப தர பலப தர பலப. ஹல்லேலூயா 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 துதிப்போமா துதிப்போமா வாயில விரிவாய் திறந்து துதிப்போமா நன்றி சொல்லுவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப நம்ம நிக்கிறோம்னா கர்த்தரோட கிருபைதான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல போன போக்க நம்ம போயிருந்தோம்னா நம்மளோட முடிவு எப்படி இருக்கும்? அழிவுதான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா கர்த்தரை சேவிக்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரவேற்க போறோம். ஆவியானவர் வரவேற்க போறோம். ஆவியோடு இருக்கிறவங்க பலன் குறுகி போயிருக்கிறது, என்னை பலப்படுத்துங்க என்று ஆவியானவர் வரவேற்போமா? ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க.
மனுஷர்கள் ஆளுகை செய்யக்கூடாது. எந்த சத்துடைய கிரிகள் ஆளுகை செய்யக்கூடாது. நீ ஒருவரே ஆளுகை செய்யணும். நீ ஒருவரே ஆளுகை செய்யணும். என்னை ஆற்றுகிறவரை தேற்றுகிறவரை வழிநடத்துகிறவர் என்னை பலப்படுத்துகிறவர். நீங்க வந்தா எல்லாம் மாறும். என் வாழ்க்கை மாறும். அதுவே என் பேச்சு, என் நடத்தை, என் கிரியை எல்லாம் உங்களுக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ சொன்ன இது என்ன நேரம் பாத்தீங்கன்னா யோர்தானில நாஸ்தானை எடுத்து அவர் கரையேறின உடனே புறாவை போல ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். அவர் மேல இறங்கின உடனே பரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, வானத்திலிருந்து, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன் சொன்ன சத்தம் உங்க இப்போதோ உங்க மேல வரணும். உங்க வாசல்ல எவ்வளவு சத்தம், ரீவா 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 ரிமோஷா இயக்கனா மாத்துறானா. இந்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, நம்மளை உருவாக்குகிறவர், நம்ம தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்த செய்கிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை போதிக்கிறவர். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் தான் கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்னதென்று பகுத்தறிகிறவர். நல்ல கருத்தை நல்ல கருத்தை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். அபிஷேகம் நமக்கு வேணும், அபிஷேகம் வேண்டும். ஆவி இல்லைன்னா தேவனை அறிய முடியாது. ஆவியனுடைய நடத்துதல் இருந்ததுன்னா அந்த தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற போது நாம் செய்வோம், ஆண்டுல ஒப்பு கொடுப்போம். அதுவே உடைய நல்ல ஆவியை எங்களை செம்மையான வழியில நடத்தி செல்லட்டும். இந்த பூமியில் எங்களுடைய வாழ்நாட்கள் மொத்தம் பிரியமா இருக்கட்டும். ஆண்டவர் நீரே எங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் துதி கனம் மகிமையெல்லாம் உங்களுடைய ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே ஆமென். நல்ல கருத்தை அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிகாலையில 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் எங்களுக்கு மவுண்ட் ஆஃப் ஆலி பிரேயர் டீம் இருக்கு. அதுல ஐயா தான் எங்க பாஸ் மாஸ்டர் எங்க அறிமுகமானவர். இது வரைக்கும் 4 வருஷம் மேல ஆகுது. இது வரைக்கும் அவரோடு கூட நான் பழகுறதுல அந்த அன்புல குறைவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவங்க கூட என்ன பண்ணுவேன், நான் பகிர்ந்து கொள்ளுவேன். எனக்காக ஜெபிப்பாங்க, குடும்பமா ஜெபிப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இப்போதும் சஜீவையை வரவேற்போமா? நல்ல கருந்தைக்காக நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாம் தியானிக்க வேண்டிய வசனம் அல்லது வசனத்துடைய தலைப்பு என்றுதான் ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான்.
தலைப்பு, அதுக்கப்புறம் நம்ம வசனங்களை பார்ப்போம். ஆனா தலைப்பு வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த தலைப்புக்கு முன்னாடி தலைப்புக்கு அப்புறம் வர்ற வசனம் தான். அந்த வசனத்தை இன்னைக்கு சண்டே கிளாஸ் மனப்பாட வசனமா கேட்டோம். என்ன வசனம் கேட்டோம்? ஆமா, கர்த்தருடைய வல்லமை தான் இல்லையா? கர்த்தருடைய வல்லமை குறித்து வல்லமை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த வல்லமை எந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது, எந்த வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது என்ற ஒரே ஒரு சின்ன தலைப்பு தான். அந்த தலைப்பு நமக்கு என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் பட் காட் அப்படின்னு என்ன? பட் காட் எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியுமா? பட்னா தெரியும், காட்னா தெரியும். இல்ல காட்னா எல்லாருக்கும் தெரியும். பட் காட் அப்போ ஆனாலும் தேவன் அல்லது தேவனோ தேவனே, இது எல்லாமே என்ன அர்த்தம்னா ஆனாலும், ஆனால் தேவனே தேவனோ எல்லாம் என்ன? அது நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்க, தேவனோ அதை மாற்றி கொடுத்தார். நான் நட்டேன் அப்பன்னு பட்டுனா தேவனே விளைய செய்தார். இதெல்லாம் பட்டு தான். இதான் இந்த பட் காட் அப்படின்றது. அப்ப பட் காடுங்கிறது என்னன்னா, இது ஒரு பெரிய டைனமைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தை எப்படின்னா, டைனமைட்னா தெரியுமா? என்னது? வெடிக்கிறது, வெடிப்பொருள். ரைட்டா? டைனமைட்னா வெடிப்பொருள். பெரிய பெரிய பாறைகளை உடைக்கிறதுக்கு, மலையை உடைக்கிறதுக்கு, எது உடைக்கணுமோ எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு டைனமைட் வைப்பாங்க. அந்த டைனமைட்ன்ற வார்த்தை எங்க வந்துருக்குன்னா டுனாமிஸ். நீங்க எல்லாம் டுனாமிஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க பதம், அதாவது ஒரு கிரீக் வேர்டு. அது டுனாமிஸ். அந்த டுனாமிஸ் என்ன அர்த்தம்னா வல்லமை. இன்னைக்கு நம்ம வசனம் மனப்பாட வசனம் என்ன சொன்னோம்? அந்த வசனம் தான். மனப்பாடத்துல கர்த்தரிடத்துல தான் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கு ஒரு சின்ன மந்திரம் வந்து பட் காட், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க உடனே அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படணும், பட் காட் சொல்லணும். ஏன்னா பிரச்சனை நிறைய இருக்கும். பட் காட் அப்படின்னா காட் அங்க நடுவில் வந்துட்டான்னு அர்த்தம். அங்க காட் நடுவில் வந்துட்டா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும், அது வியாதியா இருக்கலாம், அல்லது எதிரிகள் பெருகி இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அங்க பட் காட்ங்கிற வார்த்தையை நம்ம வேதத்துல எங்க பாத்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலையை உடனே மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அப்ப தேவன் உள்ளே வந்துட்டாருன்னா எல்லாமே மாறி போச்சுன்னு இருக்கும். அப்ப பட் காட். அங்க எஸ்தர் ராஜாத்தி கதையில எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன நடந்தது? யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்தது? பட் காட். அங்க தேவன் உள்ள வந்துட்டாருன்னு கதையே மாறி போச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு பாத்துட்டு, மாறுதலாய் முடிந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் அங்கே வந்து விட்டாரோ. முதலாவதாக தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதன் யார? சின்ன பையனும் சொல்லுவோம். முதலாவதாக தேவனுடைய கிருபை வேதத்துல, பைபிள்ல இருக்கிறதே கிருபைன்ற வார்த்தையே முதல்ல வருகிறது யாருக்கு? நோவா. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபைன்றது முதலாக நோவா தான் கேட்டது. இப்ப செய்திக்கு முன்னாடி இதெல்லாம் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதான் கொடுத்துருக்கேன். என்ன செய்தி வரல. சரி, அப்போ நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, ஏன் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிடைத்தது? அதான் பட் இல்லையா? பட் நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். நோவா பட் நோவா அப்படின்னா தேவனுக்கு நோவா வந்து ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலன்னு அர்த்தம். யாருக்குமே கிடைக்காத கிருபை அங்க நோவாவுக்கு கிடைச்சது. யாருக்குமே கிருபை கிடைக்காதவங்க என்னாச்சு? எல்லாருமே சிக்கன் மீன்லாம் சொல்லணும். ஏன்னா எல்லாம் உங்க கதை தான். என்ன கதை? நோவாவுக்கு என்ன? நோவாவுக்கு இல்லாம நோவோட பிழைக்கு வர்றவங்கள என்னன்னாங்க? ஜலப்பிரளயத்துல அழிஞ்சு போனாங்களா? ஆனா உலகத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா மனிதனுடைய கிரியை ரொம்ப மோசமாயிடுச்சு. அது மனுஷனை மனுஷனை உருவாக்குறதுக்காக ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு. அப்படி நொந்து போனதுனால அவர் என்ன சொல்றாரு? இனிமே நான் இதை முடிச்சிடுறேன், பூமியை நான் நிக்கிரகம் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணா யோசிங்க, நம்ம எல்லாம் ஒரு எறும்போட ரொம்ப சின்னவங்க ஆண்டவர் முன்னாடி. அவர் நினைச்சா ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த அழிக்கிற நினைவு வந்த உடனே, அழிக்கிறதுக்கு முடிவு எடுத்த உடனே அங்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அத்தனை பேர் இருப்பாங்க. அதுல நோவா மட்டும்தான் ஆண்டவர் தப்பிக்கிறதுக்கு அங்கே முடிவு பண்ணி ஒரு கிருபையை தருகிறார். இதுல இன்னும் பார்க்கும்போது நம்ம நோவாவுக்கு கிருபை கிடைத்திருக்கோம். நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மருமக்களும் மனைவி 8 பேரு அந்த பிழைகள் நுழைஞ்சாங்க. அவங்க காப்பாற்றப்பட்டாங்க படிக்கிறோம். ஆனா இதுல உடனே நம்ம யோசிக்கிட்டு அவங்க சொந்தக்காரன் என்னன்னாங்க இல்ல
நம்ம மற்றவங்களும் சொந்தக்காரங்களும் நினைக்கிறது இல்ல. பொதுவாக பார்க்கும்போது நோவா அந்த எல்லா ஜனங்களும் அழிஞ்சிட்டாங்கன்னா எல்லா ஜனங்களும் அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஜனங்கள்ல யாரெல்லாம் இருந்தா இவனுடைய சொந்தக்காரங்க இருந்தாங்க. சொந்தக்காரங்க யாரு? பெரியப்பா இருந்தாரு, பெரியம்மா இருந்தாங்க, சித்தப்பா சித்தி, தாத்தா பாட்டி எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? எல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் கசின்ஸ், அவங்களுக்கு நிறைய கசின்ஸ் இருந்திருப்பாங்க. நோவா கூட பிறந்த, நோவா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் கசின்ஸ் இருந்திருப்பாங்கல்ல. அத்தனை பேரும் அவங்க இறந்தாங்க. அப்போ இவங்க சொந்த குடும்பத்திலேயே அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவர்கள் இருந்ததுனால எல்லோரையும் அழிக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல நோவாவுடைய மனம் எப்படி இருக்கும்? இவர் சின்ன வயசுல ஒண்ணு போல ஓடி ஆடி விளையாடுல அந்த கசின்ஸ், அவருடைய பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க அவங்களும் சேர்ந்து அழிகிறாங்க. அப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கிருபையை வர்றது பாருங்க, இந்த ஜல பிரளயத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் குறித்திருந்தார் தெரியுமா? ஒரு நாள் குறித்திருந்தாரு. என்னன்னா மெத்துசேலா அப்படின்னு யார் இருந்தா? நோவாவுக்கு தாத்தா. நம்ம எல்லாம் நோவா தாத்தான்றோமா? ஆனா நோவாவுக்கு ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா வந்து மெத்துசேலா. அந்த மெத்துசேலாவோட பையன் பேரு லாமே. அந்த லாமேக்கோட பையன் தான் நோவா. மெத்துசேலாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல ஒரு பிள்ளை யாரு? லாமேக்கு. லாமேக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒரு பிள்ளை யாரு? ஒரு பையன், அவன் தான் நோவா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? மெத்துசேலான என்ன பேரு? இவருடைய நாட்கள் முடியும் பொழுது, இவன் மரணம் அடையும் போது நியாய தீர்ப்பு வரும். இதுதான் மெத்துசேலாவோட அர்த்தம். மெத்துசேலான்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா, இவருடைய மரணத்தின் நாளிலே நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால மெத்துசேலா எத்தனை வருஷம் இருந்தாரு? 969. யாரும் சொல்லிட்டாங்க 969 வருஷம் இருந்தாரு. ஏன் 969 வருஷம் இருந்தாரு? இந்த உலகத்திலேயே வாழ்ந்தது அதிகமா வாழ்ந்தது யாரு? மெத்துசேலா. அப்ப என்ன அர்த்தம் காட்டுது? தேவனுடைய கிருபையை காட்டுது. கேட்டா தேவன் சொல்றாரு, இவன் பிறந்தோடனே சொல்றாரு, பிறந்தோடனே பேர் வைப்பாங்களா? பேர் வச்சுட்டாங்க, மெத்துசேலான்னு பேர் வச்சுட்டாங்க. இவன் மரணத்திலே அழிவு வரும், இவன் மரண நாளிலே இந்த பூமிக்கு அழிவு வரும் சொல்லிட்டாரு. அப்ப இந்த பூமிக்கு அழிவு வருவதை தள்ளி போடுகிறார். ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போட அவர் வந்து ஆதாமை விட அதிக நாட்கள் அதிக வருடங்கள் வாழும்படிக்கு அந்த மெத்துசேலாவை கொண்டு வந்துட்டார். அப்ப இது எதை காட்டுகிறதுனா, தேவனுடைய கிருபையை காட்டுகிறது, தேவனுடைய பொறுமையை காட்டுகிறது இல்லையா? பொறுமை காட்டி அந்த வரிசையில வந்தவர் தான் இந்த நோவா. மெத்துசேலா, லாமேக்கு, நோவா. சரி, அதனாலதான் ஆண்டவர். சரி, மெத்துசேலா உயிரோட இருந்தாரா? ஜலப்பிரளயம் அப்போ சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கேள்விதான். மெத்துசேலா உயிரோடு இருந்தாரா? இல்ல. எப்ப இறந்தாரு? சரி, 969. ஓகே, அவரு இவருக்கு முன்னாடியே இந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. சரி, லாமேக்கு இவங்க அப்பாவும் ஜலப்பிரளயத்தில் அடிபட்டா எப்படி இருக்கும்? இவருக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நோவாவுடைய 600 வருஷத்துக்கு முன்னாடி, 600வது வயதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி லாமேக்கு இறந்துட்டாரு. கேட்டா லாமேக்கு இறந்து போயிட்டாரு. சரி, இப்போ மெத்துசேலா எப்ப இருக்கிறாரு தெரியுமா? லாமேக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான் மெத்துசேலா இருக்கிறாரு. லாமேக்கு யாரு? மெத்துசேலாவோட பையன். மெத்துசேலாவோட பையன் லாமேக்கு இறந்து 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் மெத்துசேலா இறந்து போறாரு. அந்த மெத்துசேலா இறந்து போகும்போதுதான் நோவாவுக்கு 60 வயசு. அந்த நாள்ல தான் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வர்றாரு. ஏன் ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும்போதுதான் அப்பவும் நோவாவுக்கு கர்த்தரை கண்ணில் கிருபை கிடைக்கிறது. அந்த பட் நோவா அது தேவனுடைய கிருபை கிடைத்தது என்று சொல்வதற்காக நம்ம சொல்றோம். இப்போ சரி, அடுத்தது யாரோ வாசிங்க. ஆதியாகமம் 31:7 வாசிக்கிறோம். லாபான் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதுல லாபான் வந்து இவருக்கு யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார். ஆனாலும் அப்படின்ற வார்த்தை வருதா? அந்த ஆனாலும் தேவன் அதை அனுமதிக்கவில்லைன்னு தான் வாசிக்கிறோம். அப்ப தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அப்ப பட் காட், இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? பட் காட், அதான் அனுமதி. தேவன் ஆனாலும் தேவனோ, அந்த வசனத்துக்கு வாசிக்க. ஆனாலும் அவனுக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை.
இதான். ஆனாலும் தேவன் இடம் கொடுக்காதனால அவன் தீமை செய்யல. இதுல லாபான் பெரியவர்னா வல்லமை உள்ளவரா, யாக்கோபு வல்லமை உள்ளவரா? லாபான் தான் வல்லமை உள்ளவர். ஏன்னா லாபான் ஏற்கனவே அந்த ஊர்ல அவர் ரொம்ப வருஷம் இருந்தவர், இவருக்கு மாமனார் இல்லையா, அவர் ரொம்ப வருஷம் இருந்தவர். அவருக்கு ஏகப்பட்ட படைகள், ஏகப்பட்ட வேலைக்காரர்கள். அந்த அளவுக்கு யாக்கோபு கிடையாது. ஆனா நினைச்சிருந்தா யாக்கோபு அவரு அங்க முடிச்சிருக்கலாம். ஆனா அது முடிக்காதபடிக்கு, அவருடைய வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு அங்க ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் லாபானுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். எச்சரிக்கை கொடுத்ததுனால அங்க யாக்கோபு தப்பினார் என்று வாசிக்கிறோம். அதே போல சவுல் ராஜாவும் தாவீது இல்லையா, சவுல் ராஜா தாவீதை எப்படியாச்சும் கொண்டு போட்டணும்னு முடிவு பண்ணாரு. அந்த வாசிக்கலாம் 1 சாமுவேல் 23:14. அந்த நேரத்தில் தேவன் எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லுப்பூச்சியா? நீ யாரை பின்தொடர்கிறே? 23:14. அதாவது சவுல் ராஜா ஒரு மனுஷனை தேடுறாரு. ஆனா அவன் கை ஆகப்படல. இது முடியுமா? இது இன்னைக்கு நம்ம ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ், ஒரு ஸ்டேட் இல்ல ஒரு கவர்மெண்ட் அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்க கண்டுபிடிக்க முடியாமலே இருக்குமா? கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த சவுல் ராஜாவுக்கு அத்தனை சேவகர்கள் இருந்தும், அத்தனை சோல்ஜர்ஸ் சவுல் ராஜா கீழே இருக்காங்க. ஆனா தாவீதை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அது வாசிங்க. ஆனால் அவ்வளவுதான், தேவன் ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. பட் God did not give David into Saul's hand. அப்போ கர்த்தர் அவன் சவுலுடைய கையிலே தாவீதை கொடுக்கவில்லை. அதனால இவர் தப்பித்தார். தன்னுடைய திறமையினால சவுல் ராஜா தாவீது தப்பிக்கல. தாவீது தப்பித்தது தேவனுடைய கிருபை தாவீதுக்கு இருந்தது. சவுலுடைய கண்களுக்கு அவர் மறைத்து விட்டார். அப்ப இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் தப்பித்துக் கொண்டு இருக்கிறோம்னா, நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய கிருபை இருக்கிறனால தப்பிக்கிறோம். நம்மளுடைய திறமையினால இல்ல, கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்துல கீழவாசிகளாக அந்த இதுக்கு சங்கீதம் 91:1 என்ன இருக்குன்னு பாருங்களேன். எல்லாத்துக்கும் தெரியாது. பாருங்க, இப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். இப்போ சர்வ வல்லவரின் நிழல்ல தங்கும் போது அவன் பிறருடைய கண்ணுக்கு மறைக்கப்படுவான். அவன் பிற நிழல்னா நம்ம நினைக்கிற 2 இருக்கு. ஒண்ணு அது வெயிலுக்கு ஒதுக்குற நிழல். இன்னொரு நிழல்ங்கும் போது அந்த நிழல்ல இருக்கிறவங்கள எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது சர்வ வல்லவருடைய நிழல். அது பிறருக்கு எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். நமக்கு அது குளிர்ச்சியா இருக்கும் இல்ல, நமக்கு அது குளிர்ச்சியா இருக்கும். மற்ற எதிரிகளுக்கு அது மறைவாக இருக்கும், இருளாக இருக்கும். சரி, இருளாக இருக்கும் நம்ம சொல்றதை நம்ப முடியல இல்லையா? யாத்திராகமம் 14:20 வாசிக்கலாம். கர்த்தருடைய நிழல் பற்றி வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாய் மாற்றிற்று. அதாவது எகிப்தியருக்கு அது எப்படி இருந்தது? அந்தகாரமா இருந்தது. அது எகிப்தியருக்கு அந்தகாரமா இருந்தது. அந்த மேகமும் அந்தகாரமா இருந்தது. ஆனா அதே மேகம் எப்படி இருந்தது? இஸ்ரவேலருக்கு வெளிச்சமா இருந்தது. அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய அதிசயம். ஒரு பக்கம் அந்த மேகம் இருளாகிறது, இன்னொரு பக்கம் வெளிச்சத்தை கொடுக்குது. அது யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனா கர்த்தருடைய எதிரிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிரிகளுக்கு அது அந்தகாரமா இருக்குது. அந்த காலத்துல ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்க கண்டே பிடிக்க முடியல. இந்த இஸ்ரவேலர் கண்ணுக்கே தெரியலேன்றாங்க. அவங்க கண்ணே தேடி பாக்குறாங்க, அந்த இஸ்ரவேலரை கண்டுபிடிக்கல. அத்தனை ஆர்மியில ஒருத்த கண்ணை கூட அந்த இஸ்ரவேலரை பார்க்க முடியல. சோ தேவன் அப்படிதான் வனாந்தரத்திலே அந்த ஜனங்களை நடக்கிறார் பார்க்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய மேகம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது என்று பார்க்கிறோம். அதே போலதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். அந்த நிழல் இதுதான். அந்த நிழல் இந்த யாத்திராக்கள் சொல்லப்பட்ட மேகத்தின் நிழல் தான் அது.
இந்த நிழல் தான் தாவீதையும் சவுல் ராஜாவிடத்திலிருந்து காப்பாற்றிட்டு, அப்படி தாவீதை காப்பாற்றின தேவன் நம்ம காப்பாற்ற மாட்டாரா? நம்ம நிச்சயம் காப்பாரு. ஏன்னா தாவீது கருணை கிருபைகளை நிச்சயமாக உனக்கு அல்லவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ தாவீது கருணை கிருபைகள்லாம் இது ஒரு கிருபை. எதிரிகளுக்கு நம்மளை மறைக்கிறது, அதாவது நமக்கு தீங்கு செய்யணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா நம்ம அவங்க கண்ணில் பட மாட்டோம், நம்மளும் ஓடி வெளியே வேண்டாம், அவங்க எவ்வளவு தேடி வரட்டும், பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு தேவனுடைய நிழல் நமக்கு உதவியா இருக்கும், நம்ம மறைக்கும் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க, இது 42 ஆதியாகமம் 42:21 வச்சுக்கோம். அது யாக்கோபு யோசேப்பு சொன்னாரு, அது இஸ்ரவேல் போட்டுதான், அது யாக்கோபு இஸ்ரவேல் கண்ணுங்க யோசேப் கூட பேசுறாரு பாருங்க. 48:21 இல்ல 48:21 அதாவது இது என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. யாக்கோபு என்ன சொல்றாரு? யோசேப்பை பார்த்து அவர் மரண தருவாய் வந்துட்டாரு, அவர் மரணமடைய போறாரு. அப்போ இத்தனை வருடங்களாக அந்த கோத்திர பிதாக்களை காப்பாற்றி இருந்தது யாரு? யாக்கோபு. யாக்கோபு எத்தனை கோத்திரம்? யாக்கோபுக்கு 12 கோத்திரம், 12 பிள்ளைகள் இல்லையா? அந்த 12 கோத்திர தகப்பன் தான் யாக்கோபு. அந்த கோத்திர தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் நம்ம இதுல யூதர்களுடைய மத்தியில இருக்கும். யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு கோத்திர பிதா. நம்ம தான் இன்னைக்கு யார் பண்ணுவோம்? தாத்தாவெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. இங்கெல்லாம் நம்ம தாத்தாக்களை பொதுவாக கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல தாத்தா அது கூட்டம் யாரா கண்டுப்பாங்களா? கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் எப்படின்னா, அவங்க கோத்திர பிதான்றது ரொம்ப முக்கியம். அந்த கோத்திர பிதா இல்லாம அந்த கோத்திரங்களே அவங்க தடுமாறி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கோத்திர பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கோத்திர பிதாவை இஸ்ரவேல், அது யாக்கோபு யோசேப்பு என்ன சொல்றாரு? நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களுடைய இருப்பார். இப்ப என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் என்ன போட்டுருக்குன்னா, நான் மட்டு போகிறேன், ஆனால் பட் God is with you. அது நான் மரணமடைகிறேன், நான் மரணமடைய போகிறேன், ஆனால் இந்த ஆனால் வார்த்தை எதை சொல்றேன்னா, ஆனால் தேவன் உங்களோட இருப்பார். அப்போ நான் மரணமடைஞ்சா பரவாயில்ல, ஆனா தேவன் உங்களோட இருப்பார். நீங்க எதுவும் கவலைப்பட மாட்டார். நான் போறேன், ஆனா தேவன் உங்களோட இருப்பார். அந்த ஆனால்ன்ற வார்த்தை இந்த ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரனுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறேன். எங்கெங்க ஆனால் இருக்கும் அப்படின்னா, செமிகோலன் தெரியுமா எல்லாருக்கும்? கோலன் எப்படி இருக்கும்? செமிகோலன் ஒரு புள்ளியும் ஒரு கமா, ஒரு புள்ளியும் ஒரு கமா. இந்த ஒரு புள்ளியும் ஒரு கமா இருக்கிற இடத்துல வந்து பட், இங்கிலீஷ்ல பட் இருக்கும், தமிழ்ல வந்து புள்ளியும் கமாவும். அது கிராமர்ல நீங்க பார்த்தாலும் அது அர்த்தம், அது ஒரு கன்ஜங்ஷன் இல்லையா? கிராமர்ல வந்து பட் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன். அந்த கன்ஜங்ஷன் எதுக்காக ரெண்டு இதை கனெக்ட் பண்ற உபயோகிப்பாங்க. அல்லது அதை உபயோகிக்கல என்ன பண்ணணும்? பட்டு போடலாம். சோ பட்டு போடுறதுக்கெல்லாம் நம்ம செமிகோலன் போட்டுருப்பாங்க நம்ம தமிழ் புத்தகத்துல. அது ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உடனே தமிழ் பைபிள் ஆனால் போடலையா, இங்கிலீஷ் பைபிள்ல பட்டு போட்டுருக்கேன்னு நீங்க வேண்டாம். ஓகே, அடுத்தது பாருங்க, உபாகமம் 7:7 வாசிக்கிறோம். இந்த தேவன் ஏன் நம்ம பின்னாடியே சுத்தி வர்றாரு? யோசிங்களேன். நாங்க பேசணும் நம்ம எறும்பு மாதிரி, ஆனா இந்த எறும்பை காப்பாத்துறதுக்கு அந்த தேவன் ஏன் பின்னாடியே சுத்தி வர்றாரு? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டுக் கொண்டார். இப்போ கர்த்தர் எதற்காக மீட்டுக் கொண்டாரு? சின்ன எறும்பு யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் சிறு பூச்சின்றது. அந்த சிறு பூச்சியை போய் பாருங்க. நம்ம எல்லாம் ரோட்ல சிறு பூச்சியெல்லாம் ரொம்ப பாதுகாப்போம் எல்லாரும். சில பேர் ரொம்ப ஆர்வமா எடுத்து பாதுகாப்பாங்க. ஆனா நம்ம சாதாரண மியூசிக் போட்டு விடுவோம், கார் போகுது ஏறி போயிடும். ஆனா ஆண்டவர் இந்த ஒரு சிறு பூச்சியை காப்பாத்துறது எதுக்காக போறாரு? இவர் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னா அப்படி கிடையாது. அதான் சொல்றாரு, நீங்க மகா திரட்சியான ஜனம் நினைச்சு உங்களை அன்பு கூறல, உங்களை வந்து பின்னாடி வரல.
அவர் எதுக்காக பின்னாடி வந்தார்னா அன்பு கூர்ந்ததினால். அப்போ தேவன் பூச்சிகளை போல இருக்கிற நம்மை ஏன் தேடி வந்தாருன்னா நம்முடைய அழகுக்காவோ, நம்ம பெரிய பவர்ஃபுல் ஆளுங்களாலோ, அல்லது பெரிய ஜாதின்றனாலயோ, அல்லது ஒரு பெரிய இனம்ங்கிறனாலயோ அவர் நம்மளை தேடி வரல. அவர் நம்ம எப்போ தேடி வந்தாருன்னா அன்பினாலும், இன்னொன்னு என்னது அவருக்கு பயன்படுறது பிதாக்களுக்கு இட்ட கட்டளை. ஏன்னா ஆணையிட்டதுல அவர் மாறவே மாட்டார். ஆணையிட்டதுல மாறாத தேவன் தான் இவர் தான். மற்றவங்க எல்லாம் ஆணையிட்டா மாற முடியும், மாறிடுவாங்க, அவங்களோட ஆணையில மாற்ற முடியும். ஆனால் ஆணையிட்டால் மாறவே மாறாதவர் கர்த்தர். வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமா மாறவே மாட்டார். அதான் வாக்கு பண்ணுறது ஆணையிடுறதுலாம். ஆணையிட்டால் தான் அவர் மாறவே மாட்டாரு. அந்த ஆணையை கொடுத்துட்டா எப்படினாலும் இந்த ஜனங்க மோசமா போறாங்க, ஆனாலும் இந்த ஜனங்களை திருப்பி சேர்த்துக்கணும் அப்படின்னால ரெண்டே தான் அவரை கட்டுப்படுத்துறது. என்ன தெரியுமா? அன்பும் ஆணையும். இந்த அன்புக்கும் ஆணைக்கும் தான் தேவன் கட்டுப்பட்டு நம்மை நேசித்து நமக்கு பின்னாடியே வருகிறார். நம்ம பின்னாடி வர்றதுக்கு நம்ம எதுவுமே செஞ்சிருக்க. இந்த ஆண்டவருக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் நமக்கு செய்ததை நினைத்து பார்க்கும் பொழுது, நான் ஆண்டவருக்கு அந்த தியாகம் செஞ்சேன், இந்த தியாகம் செஞ்சேன், நான் வேலையை விட்டேன், என் செல்வத்தெல்லாம் விட்டுட்டேன். நீ சாது சுந்தர் சிங் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். சாது சுந்தர் சிங் இந்தியாவில் உள்ள பஞ்சாப்ல உள்ள ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை செல்வங்களையும், ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி திறந்தா ஃபுல்லா நகைகள். நம்ம வீட்டு நகை மாதிரி கிடையாது. நம்ம வந்து இவ்வளவு பெரிய நகை பாக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டுல இங்க எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் நகை பெட்டி எல்லாம் வைப்பாங்க. அவங்க ட்ரங்க் பெட்டியில வைக்கிறவங்க. ட்ரங்க் பெட்டில ஒரு ட்ரங்க் பெட்டி கிடையாது, ட்ரங்க் பெட்டி வச்சிருக்காங்க. சாது சுந்தர் சிங் வீட்டுல அத்தனையும் திறந்து காட்டுறாரு. காட்டி இத்தனையும் உனக்கு தான், நீ இயேசு விட்டுட்டு அப்படின்னாரு. ஆனா அவர் சொல்றாரு, இயேசு நான் பற்றி சொன்னேன், இயேசு நான் விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே போலதான் அவருக்கு மனைவியா வரப்போற வீட்டுல அவங்க வீட்லயும் சொல்றாரு. ஆனா அவரு கல்யாணம் திருமணம் முடிக்கல. அவங்க வீட்டுல எவ்வளவு செல்லத்தை கொடுக்குறாங்க, எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற வெளியே வந்தாரு. அப்ப வெளியே வந்த சாது சுந்தர் சிங், நான் இந்த தேவனை எப்படி நேசித்த தெரியுமா அப்படி சொல்ல முடியுமா? அவரு கூட தேவனுடைய நேசத்தை பார்க்கும்போது அவர் கூட சொல்ல முடியாது. அப்ப சாது சுந்தர் அவர் சொல்லவும் இல்லை. சாது சுந்தர் சிங்கே சொல்ல முடியலன்னா நாமெல்லாம் சொல்ல முடியுமா? நாமெல்லாம் சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய 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 மிஷனரிகளா வந்தவங்க. மிஷனரிகள் வந்து யாரும் சொல்லலாம், சிடி ஸ்டாண்ட் எல்லாம் தெரியணும். பெரிய கிரிக்கெட் பிளேயர். அந்த கிரிக்கெட் பிளேயர் சிடி ஸ்டாண்ட், அவரு $1 பில்லியன் அவருக்கு சொத்து இருக்குது அந்த காலத்துல இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. அவ்வளவு சொத்தையும் அவர் விட்டுட்டு தேவனுக்காக விட்டுட்டு ஊழியம் செய்ய வந்துட்டாரு. அப்போ அவரு கூட சொல்ல முடியுமா, நான் தேவனுக்காக நான் இதை இழந்தேன் சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் நமக்காக இழந்தது என்னது? சொந்த குமாரன். சொந்த குமாரனை விட பெருசா போச்சு இல்ல? இன்னைக்கு உலகத்துல சொத்து எதே இருந்தாலும் சரி, சொந்த குமாரனுக்கு மேல ஏதாவது சொத்து இருக்குமா? இருக்காது. அப்படிப்பட்ட சொந்த குமாரன் அவர் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அன்புக்காகவும் ஆணைக்காகவும். ஆணை கொடுத்துட்டாரு, அவர் நிறைவேற்றி ஆவார். அடுத்தது, இந்த தேவன் வந்து நம்முடைய பாடுகள்ல அவர் சும்மா ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா? பார்க்க மாட்டார். நம்முடைய யுத்தங்கள்ல அவர் ஒதுங்கி இருக்க மாட்டார், கூட இருப்பார். ஆனா நாம தான் யுத்தம் செய்யற மாதிரி நம்ம நினைச்சிட்டு தேவையில்லாம கையை காலம் ஆட்டிட்டு இருப்போம். ஆனா யுத்தம் செய்யறது யாரு? அவர் தான். 2 நாளாகவும் 20-15 செய்வாங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலோ கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதுல என்ன பண்ணுங்கன்னா, this is not your, உங்களுடைய யுத்தம் கிடையாது. This is not your battle but God's. அப்ப இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய. அந்த இடத்துல தான் this is not your battle, God's அப்படின்னு. அப்ப God but God, அவங்க தேவனுடையது. அதான் என்ன பண்றதுன்னா, யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. அப்போ யுத்தங்கள் நமக்கு வரும்பொழுதும் அந்த யுத்தத்தில் நமக்காக முன்னின்று யுத்தம் செய்கிற தலைக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்யும்போது நாம் யுத்தம் செய்ய முடியும். இதான் ஆண்டவர் இன்னொரு வருஷம் தெரியுது. என்ன சொல்றாரு? பழி வாங்குறதுல எனக்குரியதல்ல, உங்களுக்குரியதல்ல, அது எனக்குரியது சொல்றாரா? பழி வாங்குதல் உங்களுக்குரியது இல்லைன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பாரு.
நாம போட்டு இங்க தேவையில்லாம சண்டை போட்டு கெட்ட பேர் வாங்கி எதுக்கு குவைட்டா இருப்போம். நம்ம அமைதியா இருப்போம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். இல்ல நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இருக்கா, நம்ம சும்மா இருக்கணும். இருந்தா அவர் யுத்தம் செய்து நமக்காக வெற்றி தருவார். அதான் எல்லாம் பட் காட், இந்த தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். நாம எதையுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. எந்த யுத்தமும் நம்முடையதல்ல. நம்முடைய யுத்தம் என்று சொன்னா நாம மாம்சத்துக்குரிய போராளிகளா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, அப்படி நம்முடைய பலன் நீங்க தேவ பலன் தான். அந்த தேவன் தான் நமக்கு பலன். அவர் தான் நமக்கு கோட்டை, நமக்கு அரண் எல்லாமே. அவர் நமக்காக வந்து நிற்கும் பொழுது நாம் நமக்காக எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டோ நமக்கு தேவையில்லை என்றுதான் இங்க பார்க்கிறோம். சரி, யுத்தம் யுத்தம் யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்தம். இந்த யுத்தத்துல இருந்து ஓய்வே இல்லையா? யுத்தத்துக்கு ஒரு ஓய்வு வேணும்ல. ஆண்டவர் யுத்தம் செய்தாலும் அந்த யுத்த களத்துல நம்ம நிக்க வேண்டியது இல்ல. இதுல ஆண்டவர் நேரத்துல ஒரு ஓய்வு கொடுக்கிறாரு பாருங்க. தாவீது ராஜா ஒரு யுத்த வீரன், அப்படிதானே? அவர் ஆடு மேய்க்கும் போது யுத்த வீரன் இல்ல. ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஒரு நிம்மதியா ஆடு மேய்ச்சாங்களா? இல்ல. நம்ம ஊர்ல ஆடு ஈஸியா மேய்ச்சிடுறாங்க. ஆனா அப்ப தாவீது மேய்க்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது. ஆனா எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? தேவ பலத்தினால அவர் எல்லாத்தையும் கொண்டு போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆர்மியில சேர்றாரு இல்ல. ஆர்மியில சேர முதல்லே பாருங்களேன், முதல்ல எப்படி இருந்தது? கோலியாத் வந்து நிக்கலாம். முதல்ல சாதாரண சின்ன ஆள் தான் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தா, ஜிம்முக்கு போனா வெயிட் தூக்குற எதை தூக்குறாங்க? முதல்ல வெயிட்டை தூக்கி விட்டுருவாங்க, கொஞ்சம் வெயிட் போடுவாங்க, அடுத்த கொஞ்சம் வெயிட், ஆமா அப்படியே ஏற்றுவாங்க. அப்படி மொத்தமா பிளேட் ஏற்றுனா என்ன தெரியும்? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல கோலியாத்தை நிற்கிறாரு. அப்ப ஏன் கேட்டோம்னா, அங்க தாவீது நிக்கல, ஆண்டவரே நிக்கிறாரு. ஆண்டவர் நிக்கிறதுனால அவர் தாவீது நிறுத்தினாரு. அதே சொல்ல தாவீது ஏன் போனார்னா, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே போனார். அப்படின்னு போனாரு. அவர் போனது எப்படி போனாரு? இவன் யாரு? என்ன இந்த பிலிஸ்டியன் எனக்கு யாரு? ஒண்ணு கிடையாது. ஏன்னா தேவனுடைய கர்த்தருடைய சேனையின் தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். அப்ப யார வச்சாரு முன்னாடி? ஆண்டவர் வச்சாரு. ஆண்டவர் வச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு தெல்லு பூச்சி மாதிரி போயிட்டான். அந்த கோலியாத்து இவருடைய கண்ணுக்கு தெல்லு பூச்சி ஆயிட்டான். அவன் நினைக்கிறான் நீ இந்த தெல்லு பூச்சி மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆனா அவங்களுக்கு அப்படி தெரியல. தாவீது அந்த கோலியாத்த தெல்லு பூச்சியா பாக்குறான். ஏன்னு கேட்டா தாவீது முன்னாடி யார் நிக்கிறா? கர்த்தருடைய நாமம் வந்துருச்சு. கர்த்தருடைய நாமம் வந்ததுனால கோலியாத்து சாதாரண ஆயிட்டான். அப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்ம யார வைக்கிறோம்? ஆமா, நம்ம மட்டும் போய் நின்னோம்னு என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியும். இது வரைக்கும் என்ன ஆயிருக்குது? அதான் நடக்கும் இல்ல. ஆனா தேவனை முன்னாடி வைத்து தேவனுடைய நாமத்தை முன்னாடி வைக்கும். தேவனுடைய நாமம் வந்து வல்லமை உள்ளது இல்லையா? அவருடைய நாமம் வந்து சாதாரண நாமம் இல்ல. இயேசு என்று சொன்னா என்னது? பிசாசு நடக்கும். நம்ம பார்த்திருக்கோம் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல பாக்குறோம். அதுக்கப்புறம் சீசர்கள் அப்போஸ்தலர் காலத்துல பாக்குறோம். இயேசு என்ற நாமம். அப்புறம் சொல்றாரு, இந்த இயேசு என்ற நாமம் தான் என்னை குணப்படுத்திட்டு அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றாங்க. சரி, நாங்க எங்களுடைய வல்லமையினால குணப்படல. எங்களுடைய வல்லமையினால நாங்க குணப்படுத்தவில்லை. வல்லமை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நாங்க இயேசு என்ற நாமத்திலே உள்ள வல்லமையினாலே இவன் சுகமானான் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்றாங்க இல்லையா? சாட்சி சொல்றாங்க. அப்ப அந்த இயேசு என்ற நாமத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இயேசுல சாதாரண நினைச்சிட்டோம் இல்ல. நம்ம பேசும்போது சில பேர் பேசும்போது இயேசு, அந்த இயேசுனா இயேசுன்ற நாமத்தை கொடுத்துருக்காரு. இயேசு சொல்றது தப்பு இல்லை. ஆனா அப்படியே அவர் கூப்பிடுறது நம்ம அதிகாரம் கொடுத்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ நம்ம வீட்டுல உள்ள பையன் நிறைய பேர் இயேசு அப்படி இயேசுன்றது ரொம்ப சாதாரண இருந்துச்சு. இயேசு இயேசு இயேசுங்கிறது ரொம்ப சாதாரணமாயிட்டு சாதாரண பேராயிடுச்சு. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல நிறைய பேர் இயேசுக்கு பேர் இருந்தது. இயேசுன்னு அவர் மட்டும் பேர் இல்ல, நிறைய பேருக்கு இயேசு இருந்தாங்க அங்க இருந்தாங்க. அப்போ அந்த இயேசு நாமத்துல ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இந்த இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால எல்லாம் எது சொன்னாலும் நடக்கும். ஏன்னா இயேசு என்ற பெயர் சொன்னால் எதுவும் நடக்கும். அந்த இயேசு தான் இவர். சரி, அடுத்தது நம்ம என்ன இடம்? அமைதி வேணும். நல்ல அமைதி. அந்த 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் வசனத்தை வச்சுங்க. 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகி கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எங்கும் இளைப்பாறுதல் தந்தார். யார் சொல்றா? சாலமோன் ராஜா சொல்றாரு. என்ன? ஆனா தாவீதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. தாவீதுக்கு எப்ப பார்த்தாலும் யுத்தம். ஆனால் அவருடைய குமாரனாகிய சாலமோனுடைய காலத்திலே அது அமைதி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில எப்ப பார்த்தாலும் யுத்தம் நடந்துட்டா? யுத்தம் முடியல.
புது புது யுத்தங்களா ஆரம்பிச்சுட்டே இருக்குது. ஆனா இந்த புது புது யுத்தங்களுக்கு அதுக்கு பின்பாக நமக்கு சாலமோன் ராஜா வருகிறார். அந்த சாலமோன் ராஜா காலத்துல எல்லாமே அங்க என்னது, அமைதி, எல்லா பக்கத்திலும் ஒரு அமைதி. அந்த சாலமோன் ராஜா எப்போ வருவாரு, 2ஆம் வருகைக்கு அப்புறம் ஒரு சாலமோனிலும் பெரியவர். யார் அவரு? சாலமோனிலும் பெரியவர் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் போது எல்லா இடங்களிலும் அங்க அமைதி, எல்லா இடங்களிலும் ஒரு சத்தியம் அங்க உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். சோ அந்த சாலமோன், அதனால்தான் தாவீது ராஜா காலத்துல எப்படி இருந்தாலும் சரி, சாலமோன் ராஜால பெரிய சமாதானம் உண்டாகும். அப்போ இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, பட் என்னோட காலத்துல, அதாவது அந்த வசனம் அதுலயே இருக்கும், என்னோட காலத்துல. ஆமா, ஆனாலும் இருக்குதா, அந்த ஆனாலும்ன்றது அங்க பட் தான். அந்த ஆனாலும் எங்க அப்பாவுடைய காலத்துல ஒரே போராட்டம் தான். ஆனா என்னோட காலத்துல தேவன் ஒரு அமைதியை கொடுத்தாரு. அப்போ நம்ம இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில பார்க்கலாம், நமக்கு முன்பாக இருந்தவர்கள், நம்ம அப்பா அம்மா தாத்தா, அவங்க தேவனை அறியாது இருந்திருக்கலாம். அறியாது இருந்ததுனாலே அநேக பாடல்கள் வந்திருக்கலாம். ஆனா தேவனை அறிந்தபடினாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை தருவார். ஏன்னா சாலமோன் ராஜா நம்மோட இருக்காரு. சாலமோன் யாருப்போ, சாலமோனிலும் பெரியவர் தான் இருக்குது. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறாரு. அந்த சாலமோனிலும் பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆட்சி நமக்குள்ள நடக்கும் போது, அவர் ஆட்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கு ஒரு பக்கம், அது பூமி எங்கும் ஒரு அமைதி. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அமைதி ஒண்ணு யாரு வேணும்? இந்த சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா என்னது? ஷாலோம். ஷாலோம் என்னது? எல்லாம் தெரியும். ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே. பாடியே வசனத்தை படிக்கிறோமோ இல்லையோ, பாட்டு பாடி நமக்கு அர்த்தம் எல்லாம் புரிஞ்சிடும் இல்லையா? ஷாலோம். அந்த ஷாலோம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். 2வது நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அந்த சாலமோன் ராஜா காலத்திலே போராட்டங்கள் இல்லை. சோ நம்முடைய வாழ்க்கையிலே சாலமோன் ராஜா இருந்தால் நம்ம வாழ்க்கையில சமாதானம் தான். அடுத்து வாசிக்கிறோம். சரி, இந்த தேவன் பூமிக்கு மட்டும் தேவனா? இந்த பூமியோட வாழ்க்கைக்காக மட்டுமா தேவனை பின்பற்றுவோம்? இங்க சண்டையில ஜெயிச்சிடும், இங்க வல்லமை இருக்குது, இங்க வரங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதுக்காக மட்டுமா? ஆனா நித்திய தேவன் நமக்கு, அவர் யாரு? நமக்கு நித்திய ராஜா. அப்ப நித்திய ராஜா என்ன செய்யணும்? நம்ம அவர் பரலோகத்துக்கு கொண்டு போற ராஜா. பரலோகத்துக்கு கொண்டு போறவர் தான் நமக்கு ராஜா. அந்த ராஜா நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 49 14, 15 அதுக்கு முன்பாக கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 14, 15 முன்பாக. அதாவது அக்கிரமக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அழிந்து போனார்கள். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து நிற்பார். 49. ஆகிலும் கனப்பொழுதினாய் இருக்கிற மனுஷன் நிலைக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து கேட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அதான் தேவன் உலகத்திலே அவரை நம்பாதவர்கள் என்னெல்லாமோ செய்யறாங்க, இதெல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு அங்க அழிவு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபையினாலே அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறான்றது, நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்வார்னு சொல்லி அந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். சோ நம்முடைய ஆத்மாவை அந்த நரகத்தின் வல்லமைக்கு, நரகம் எப்படின்னா பாதாளம் எப்படின்னா இழுக்குமா தெரியுமா? இப்போ நம்ம ஒரு மேக்னெட் இழுக்குது இல்லையா, காந்த சக்தி இழுக்குது. அப்புறம் புவியீர்ப்பு சக்தி நம்ம எல்லாத்தையும் இழுக்குதான் செய்யுது. நம்ம யாரும் புவியீர்ப்பு சக்திக்கு புவியீர்ப்பு சக்தி மேல வெற்றி மேல யாரும் பெற்றுக்குமா? வெற்றி கிடையாது. மேல இருந்து போயிச்சா கீழே விழுதும். அப்படியே நிக்க முடியுமா? இங்க இருந்து நடந்து நேரம் வெளியே போக முடியாது. படியில இறங்கி நம்ம கீழே போறோம். சோ அந்த புவியீர்ப்பு சக்தின்றது நம்மளை இழுக்கும். அது எப்படி இழுக்குமோ அதே மாதிரிதான் பாதாளம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பிரச்சனைகள்ல போய் மாட்டுறாங்க? அந்த பாதாளம் இழுக்குது. பாதாள சக்தி கீழே இழுக்குது. அவன் பாவம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறான், ஆனா அது கீழே இழுக்குது. அப்புறம் நிறைய போதைக்கு அடிமையாக கூட நினைக்கிறான், ஆனா அது அடிமையாக இழுக்குது. சோ இதே மாதிரி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள்ல பாதாளம் அது செய்யும்படிக்கு கீழே இழுக்குது. அதுக்கு தப்பிக்கிறது யாரு? அங்க ஆண்டவர் தான் தப்பிக்க முடியும். ஆண்டவரை பிடிக்காம இருந்தா அது தப்பிக்க முடியாது. நான் பெரிய ஆளு, எனக்கு அதெல்லாம் நடக்காது அப்படி யாரும் சொல்ல முடியுமா?
அவங்க பாத்துல விழுந்துட்டாங்க, நான் எனக்கெல்லாம் நடக்காது, நான் அப்படிலாம் ஆள் கிடையாது, அப்படி யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கிறவன் தான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது ரொம்ப ஆபத்தானது. இல்லாதபடிக்கு வல்லமைக்கு, இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற ஒரு கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான், ஏன்னா மற்றவங்களெல்லாம் இப்படியே விட்டுறாரு, அவரை நம்பி இருக்கிறவங்களே அவர் கைவிடவே மாட்டார். இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு விட்டு விட மாட்டார் என்று சொல்லணும். சரி, இந்த ரோமர் 6:23 வாசிக்கிறோம்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் தேவனுடைய கிருபை வரமோ, ஆமா இதுவும் பட்டு தான் இங்கேயும் இந்த கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்ப என்ன சொல்றோம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை, ஆனால் வரணும் என்ன, ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இதுல என்ன இருக்குது? இந்த வசனத்துல ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல நினைக்கிறேன், ஜென்ரலா படிச்சாரு, அதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கா? இல்ல, அதாவது பாவத்தின் சம்பளம் வரணும்னா, பாவத்துக்கு நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கோமா செய்யலையா? யாராவது பாவம் செய்யாத இருந்தா கேட்டு வரலாம், முடியாது, செய்ய முடியுமா? பாவத்தின் அப்போ அந்த பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன சம்பளம் என்ன வேணும்? மரணம். மரணம் தான் இந்த பூமியில மரணம் மட்டும் சொல்லல, நித்தியத்துக்கு மரணம், நரகத்துக்கு போகணும்னு அர்த்தம். அதான் மரணம் இல்லையா? அப்போ அந்த மரணத்துக்கு அதான் பாவத்தின் சம்பளம். ஆதாமுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாரு, பாவத்தை செஞ்சாரு, அந்த சம்பளம் மரணம்னு அப்படின்னு சொல்றாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்தவன் சாக வேண்டும். ஆனா நம்ம பாவம் செய்யலையா, நம்ம சாகக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. ஏன்னா தேவனுடைய கிருபை வரமும் நிற்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய வரந்த கிருபையே ஒரு வரமா கொடுக்குறாரு. அந்த கிருபை வரத்தினாலதான் நமக்கு நித்திய ஜீவன். நாம நீதிமானா இருக்கிறதுனால கிடையாது, ஏன்னா நாம நீதிமான் கிடையாது. அதான் ஒருத்தர் கேட்டாதான், நீதிமான் பாவம் செய்யாதவன் யாரு பழைய ஏற்பாடுல அப்படின்னு கேட்கலாம். உடனே ஒருத்தர் ஒன்னா சொன்னாங்களா, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. ஒருத்தர் எடுத்து சொன்னாராம், தானியல் பாவம் செஞ்ச மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. தாவீது ராஜா பாவம் செஞ்சான்றது என்ன, ஆனா தானியல் பாவம் செஞ்ச மாதிரி எங்கேயுமே இல்லையே. அவர் 3 நேரம் ஜெபம் பண்றாரு, பழனிகளை திறந்து வச்சு ஜெபம் பண்றாரு, அவர் ரொம்ப நீதிமானா இருந்தாரு. உடனே அதுக்கு அந்த புசிங்க சொன்னாராம், அதை எடுத்து வாசிங்கன்னாராம். என்ன தெரியுமா, அவர் ஜெபம் பண்ணும்போது தானியல் நான் பாவம் செய்தேன்றாரு. அவரே சொல்றாரு, அவரே கன்ஃபர்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குற்றவாளியிலே யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குற்றவாளி கோர்ட்ல சொல்றாரு, நான் தான் கொண்டேன்றாரு. அப்போ இன்னொருத்தர் இல்ல இவர் சொல்லலாம் சொல்ல முடியுமா? அப்ப தானியலே பாவம் செஞ்சேன்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல என்ன அர்த்தம், பாவம் செய்யாதவன் யாரும் இல்லை. இன்னைக்கு வெளியே போய் நீங்க பாவம் செஞ்சேன்னு சொன்னாதான் எல்லாரும் கோவம் இருக்கு இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செய்யல, எனக்கு இப்படி நடந்துருச்சு, என்னமோ ஒரு பாவமும் செய்யாத மாதிரி. மனுஷன் எல்லாம் பாவம் செஞ்சதுதான், ஆனா அவங்க என்ன பாவம் சொல்லுவாங்க, நான் பாவம் செய்யல, நான் ஒரு பாவமும் செய்யல, எனக்கே இப்படி நடந்ததுன்னு. ஒரு பாவமும் செய்யாத மாதிரிதான் இந்த உலகத்திலே இல்லை. முதல்ல ஆதாம்ல இருந்து எடுத்து பார்த்தா கூட இல்ல, இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவம் இல்லாமல் இல்லையா? அடுத்தது இப்போ சரி, நம்ம முயற்சிகள் பண்றோம், அந்த முயற்சிகள் பண்றதுக்கும் ஒரு பலன் கிடைக்கணும். அந்த பலன் யாரால கிடைக்கும்? நம்மளால கிடைக்காது, அது தேவனால தான் கிடைக்கும். அதுக்கு நான் வசனத்தை எடுத்து எத்தனை டைம் வரும் இல்ல, அதனால வசனத்தை சொல்லாம சொல்லிடுறேன். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? 1 Corinthians 3:6 என்ன பண்றது, நான் அதெல்லாம் வாசிங்க, அதுக்கு முன்னாடி சேர்த்து 1 Corinthians 3:6. அப்பல்லோ ஆமா, இது என்னன்னா, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், பட் God gave the increase. God gave the increaseனா அது செழிக்கிறதுக்கு, அந்த பெரிய வயல் செழிப்பா வரணும், அந்த செடி மரம் வளரணும். அது வளர்றதுக்கு யார் செஞ்சா? ஆண்டவர் தான் செஞ்சார். ஏன் அதான் சில பிள்ளைங்க பேசுமா வீட்டுல, நான் இந்த பிள்ளைங்க எப்படி படிச்சு எப்படி வளர்த்தேன் அப்படின்னு. அதான் ஒரு பையன் சொன்னானா, நீ படிக்க வைக்கல, நான் படிச்சேன், நீ பீஸ் கட்டின, நான் படிச்சேன், நீ வளர்க்கல, சாப்பாடு போட்ட, நான் வளர்த்தேன். ஏட்டா இன்னைக்கு எந்த பிள்ளைய நம்ம வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி சாப்பாடு தான் போட முடியும். அதுதான் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நீ சும்மா ஒண்ணுமே இல்லாம நீ தண்ணி ஊத்தல ஏதாவது விளையுமா? அந்த பூமியில விளைச்சல் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் விளைச்சல் கொடுத்தா ஈசாக்கு விதை வைத்தான் எத்தனை மடங்கு அர்த்தம்? 100 மடங்கு. ஏன் ஆசீர்வாதம் இருக்கு.
ஆசீர்வாதங்களே என்ன நடக்கும்? 30 தான் கொடுக்கும். அதுக்கு கூட கொடுக்காது, எல்லாமே சாவி ஆகிடும் இல்லையா? அது மாதிரி இல்லை. அதனால விளைச்சல்கள் தேவன் நமக்கு இருந்தால்தான் நம்முடைய முயற்சிகள் அங்க ஆசீர்வதிக்கப்படும். சோ நம்முடைய முயற்சிகள், நான் என்னோட முயற்சினாலே கட்டினேன், நான் கட்டின பாபிலோன் யார் சொன்னாரு என்னாச்சு? கண்ட முடிஞ்சு போய் மாட்டை போல உருளைக்கிங்க போயிட்டாரு. சோ நான் செய்தேன் அப்படின்னு நம்ம வீடுகளிலேயோ நம்ம வாழ்க்கையிலேயோ நான் செய்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்றதுக்கு துணியா போனால் அது ஒரு பாவம். அப்புறம் புண்ணுதான் சாப்பிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லாம் தேவன் எனக்கு விளைய செய்தார். நான் முயற்சி செய்தேன். எங்க அப்பா அம்மா எனக்கு படிக்க வச்சாங்க, நான் படிச்சேன். ஆனா என்னை பெரியவனாக்கியதும் கர்த்தருடைய கிருபை அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். நான் இதை சாதிப்பேன், நான் இதை செய்வேன், அதை செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனா செய்யணும். தேவனுடைய நாமத்தை முன்னாடி வச்சு நாம் செய்யும்போது பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அடுத்து இன்னும் பார்த்தோம், இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் வச்சுக்க. 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் வரும். அதாவது தேவ வசனமும் கட்டப்படவில்லை. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகம் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இதுல பாருங்க, பட் காட்ஸ் வேர்ட், அதான் தேவ வசனமோ அப்படின்னா பட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை எங்கேயாவது யாராவது கட்ட முடியுமா? மற்ற என்னோட வாக்கியம் இருக்கு. அது முதல்ல இருந்து தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படியே இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுதப்பட்டவர்கள் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமும் கட்டப்பட்டிருக்கவில்லை. இந்த வசனத்தின் நிமித்தம் அவர் கட்டப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தை சொன்னதுனால அவர் கட்டப்பட்டிருக்காரு. நீங்க பார்த்த இந்த எப்படி பிராக்டிகலா பார்க்கலாம்னா, இன்னைக்கு வசனத்தை நம்ம வெளியே விதைக்கிறோம்ல, மற்றவங்களுக்கு சொல்றோம். சொல்லும் போது சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே அடிக்கிறாங்க, அடிச்சிருக்காங்க. ஆனா அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு வசனம், அந்த வசனத்தை ஏதாவது பண்ண முடியுமா? அந்த வசனம் கிரியை செய்யும். நீங்க நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க, சுவிசேஷத்துல அடிச்சவங்க. அவங்க ஏன் வர்றாங்க? சுவிசேஷத்துல அடிச்சிடலாம், ஆனா அந்த வசனத்தை கட்ட முடியுமா? கட்டவே முடியாது. வசனம் மட்டும் கட்டப்படவே முடியாது. அது தேவனுடைய வசனம். சோ தேவனுடைய வசனத்தை நம்ம அப்படி விதைக்கும் பொழுது மனிதர்கள் கட்டப்படலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் கட்டப்படலாம். ஆனாலும் தேவனுடைய வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை என்பதற்கு சாட்சியாரு பவுல் சொல்றாரு. சோ இன்றைக்கும் அதே தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அன்னைக்கு அப்போஸ்தலர் காலங்களில் செய்தவர் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நாம அவர் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வசனமும் கட்டப்பட்டிருக்கவே பட்டிருக்காரு. சரி, இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இரக்கத்தில் இந்த ஐஸ்வர்யமான தேவன் எபேசியர் 2:1-5 வரைக்கும் அது மட்டும் வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1 2வது அதிகாரம் 5 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கு கேட்கும்படியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதே கிரியை செய்கிற ஆகாது பிரபுவாகிய ஆவிக்கும்படியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்களின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது அக்கிரமங்கள் அவ்வளவு அக்கிரமங்கள் செய்த மக்கள் நாமும் தான். ஆனா ஏன் நம்மை தேவன் ரட்சித்தார்? ஏன்னா நம்ம அக்கிரமத்துல மறிச்சிருக்கவங்கள கடைசியில முடிவு என்ன? பாதாளம். ஆனா அந்த பாதாளத்துக்கு நம்மளை விலக்கிட்டார். ஏன் வைத்தார்னா தன்னுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் எதுல ஐஸ்வர்யம் உள்ளவர்? இரக்கத்துல. பணம் நகையில ஐஸ்வர்யம் இல்ல, இரக்கத்துல. அதுதான் சொல்றாரு, இரக்கம் காண்பிக்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ
தேவன் இரக்கம் காண்பித்தார். தேவனிடத்தில் நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருந்தால் நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அது ஒரு கட்டளை. அப்ப நாம இரக்கத்தை மாத்திரம் பெறுவோம், நான் இரக்கத்தை காட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப நாமும் அப்படி அதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அக்கிரமங்களில் இருக்கிற காலங்கள் அநேகருக்கு நாம் மன்னிப்பு கொடுக்கிறார்கள். நம்மிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கொடுக்கிறாங்க. ஏன்னா தேவன் மன்னிக்கிறார். இப்போ நமக்கு யார் யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும், இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஏன்னா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஆகவே நாமும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இன்று எப்பொழுதும் அந்த ஐஸ்வர்யம் குறைந்து போவதே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அது குறையாத ஐஸ்வர்யம். அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் அதை பெற்றுக்கொண்டோம், அதை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். இதுல எப்போ இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வேண்டியது என்னன்னா, பட் காட். இதை ஞாபகம் ஏன் தெரியுமா? மொத்த சுவிசேஷமும் இந்த பட் காட்ல அடங்கிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த சுவிசேஷமே மொத்தத்திலே எங்க பட் கார்டு அடங்கிடலாம். ஏன் தெரியுமா? நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, வேற வசனங்களை யோசிக்க வேண்டாம். பட் கார்டு வச்சுட்டே இருங்க. ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்க, வியாதியா இருக்கிற வியாதி ரொம்ப மோசமா இருக்கு, பட் கார்டு. அந்த தேவன் வந்துட்டாருன்னா எல்லாமே மாறும். ஒருத்தருக்கு படிப்பே வரல, நீங்க ஜெபம் பண்ணுங்க, பட் காட் அவனுக்கு அறிவு கொடுப்பாரு. ஒருத்தர் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இதே வரல, உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, முயற்சி ஆசீர்வாதமே இல்லை. அப்ப நான் எல்லாம் முயற்சி செய்தேன், தேவனே விளைய செய்தார். நான் நட்டேன், நீர் பாய்ச்சினேன், ஆனா விளைச்சல காணும், ஆனா தேவனே விளைய செய்தார். அப்ப பட் காட். நம்ம சுவிசேஷம் சொல்றதும் சரி, வீடு கூட்டங்களை ஜெபம் பண்ண போறதுக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, எல்லாமே இந்த இரண்டு வார்த்தை ஒரு கீ மாதிரி இருக்குங்க, சாரி. அதை வச்சு திறந்துக்குள்ள போயிட்டோம்னா எல்லாருக்கும் அங்க பிரச்சனை தீர்ந்துடும். சோ பட் காட்ன்றது ஒரு 2 வார்த்தைகள் உள்ள 6 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கீ. அந்த கீயை வந்து நம்ம உபயோகிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர்,
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஒரு நாளில் நாங்கள் ஒன்று கூடி உடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதித்து ஆண்டவரே உம்மை நோக்கி செபித்து சங்கீதங்களினாலும் வேத வசனங்களை வாசித்து பாலகர் வாயினாலும் இந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரே அருமை ஊழியக்காரரை மறைத்து வெளிப்பட்ட வார்த்தைகளையும் நாங்கள் கவனித்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் உங்க நாம மகிமைப்படும்படியாக உம்மை துதித்து பாட ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்த, அது மாத்திரமல்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பலத்தினாலும் ஞானத்தினாலும் நாங்கள் சம்பாதித்த ஆண்டவரே எல்லா சம்பளத்திலும் உமக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவரே உண்மையாய் செலுத்த நீங்கள் கொடுத்த தயவுக்காக இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளும் ஆண்டவரே இங்கு வந்து கலந்து கொண்ட அருமை ஊழியக்கார குடும்பத்தை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆஸ்வதிப்பட்டு வருவார், சகல விதமான நன்மையினால் நிரப்பப்பட்டிருப்பார். இன்னும் அவர்களை விரும்புகிற காரியங்களுக்கு வாய்க்க செய்கிறார். அப்பா, நாங்கள் சபையாரா இவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் அதற்கு பிள்ளைகள் கொடுத்த காணிக்கின்ற அங்கீகரியும் ஆசீர்வதியும் தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ளட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நீங்காத பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசுவின் இரண்டாம் வருகை மட்டும் நாம் அவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.